23வது வசனம், 3வது 23வது வசனம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல இந்த சகரியா புஸ்தகத்துல நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று பொருள்படுகிற விதமாக ஏராளமான வசனங்கள் இருக்கிறது, அந்த வார்த்தைகள் இருக்கிறது. அதுல உதாரணமா சில வசனங்களை உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் காமிச்சிருக்கேன். அப்ப அப்படின்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் இருக்கிறேன் ஹினேனி, நான் இருக்கிறேன் ஹினேனி, இருக்கிறேன் ஹினேனி. சேனைகளின் கர்த்தர் இருக்கிறேன் ஹினேனி என்று சொல்லுகிறார். இருக்கிறேன் ஹினேனி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1, சாதாரணமாக நாம மற்றவங்கிட்ட சொல்லுகிறோம், நான் உன் கூட இருக்கிறேன், நான் இங்க தான் இருக்கிறேன், நான் அங்கதான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். நாம நம்மள மாதிரி உள்ள மனிதர்களிடத்துல நாம சொல்லுகிறது இருக்கிறேன் ஹினேனி. ஏசா ஈசாக்கிடத்தில் சொல்லுகிறார், ஆதியாகமம் 27வது அதிகாரம் 1வது வசனம், அவன் தன் மூத்த குமாரனாகி ஏசாவை அழைத்து என் மகனே என்கிறான். இப்ப ஏசா சொல்றாரு, அவன் இதோ ஹினேனி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சாமுவேல் பிரதான ஆசாரியனாகி ஏலி அவரிடத்துல சொல்றாரு, அவன் 7 இடத்துல ஓடி இதோ ஹினேனி நான் இருக்கிறேன் என்று சாமுவேல் ஏலியின் இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹினேனி. ஓகே, அப்போ நம்பர் 1 ஹினேனி அப்படின்னா, நான் என்னை போல இருக்கிற மனிதனிடத்துல சொல்வது நான் இருக்கிறேன். அண்ட் 2வது, நாம் தேவனிடத்தில் சொல்வது நான் இருக்கிறேன் ஹினேனி. ஆண்டவரே ஹினேனி, ஆண்டவரே நான் இருக்கிறேன். நான் ஆண்டவரிடத்தில் சொல்வது ஹினேனி. தேவனிடத்தில் நாம் சொல்வது என்பது என்ன அப்படின்னா, அர்ப்பணத்தையும் நம்முடைய விசுவாச அறிக்கையையும் அது காட்டுகிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரத்துடைய 1வது வசனம், ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் சொல்றாரு, நான் இருக்கிறேன். அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், இதோ அடியேன் ஹினேனி. ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன் ஹினேனி. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மோசே ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் ஹினேனி. மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் ஹினேனி, இதோ அடியேன் இருக்கிறேன். மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 6வது அதிகாரத்துடைய 8வது வசனம், ஏசாயா ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவான்? உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் ஏசாயா இதோ அடியேன் ஹினேனி, நான் இருக்கிறேன். அப்போ நான் ஆண்டவரிடத்துல சொல்வது ஹினேனி. அப்ப அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவனுடைய நோக்கத்திற்காக கீழ்ப்படிதலோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது இந்த ஹினேனி. தேவனுக்காக செயல்பட தயாராக இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது இந்த ஹினேனி. நான் ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது,
என்னுடைய அர்ப்பணத்தையும் விசுவாசத்தையும் இதை வெளிப்படுத்துகிறது. ஹினேனி, நான் ஆண்டவரை பார்த்து சொல்வது. மூன்றாவது, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது. தேவன் நம்மிடத்தில் சொல்வது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஹினேனி, நான் உன்னோடு கூட ஹினேனி, நான் உன் கூட இருக்கிறேன். ஏசாயா 65வது அதிகாரம் 1வது வசனம், என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தீர்களே, தேடப்பட்டேன். என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் இருக்கிறேன் ஹினேனி, நான் இங்கே இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஹினேனி ஹினேனி. அப்படி என்றா ஹினேனி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நான் தயார் நிலையில் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஹினேனி. நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருல்ல, அந்த ஹினேனிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் தயார் நிலையில் இருக்கிறேன் உனக்கு உதவி செய்வதற்காக. நான் முழுமையாக உன் கூட இருக்கிறேன் ஹினேனி, முழுமையாக. நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஹினேனி, நான் உனக்கு பதில் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஹினேனி, நான் நீ சொல்வதை கேட்பதற்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நீ பேசுவதை, நீ சொல்வதை, நீ செய்வதை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஹினேனி. வாவ் வாவ் வாவ். அப்ப அப்படின்னா ஹினேனி அப்படின்னா, நான் என்னை போல ஒரு மனிதரிடத்துல சொல்வது நான் இருக்கிறேன். ரெண்டாவது, நான் தேவனிடத்தில் சொல்வது ஹினேனி. மூன்றாவது, தேவன் நம்மளை பார்த்து சொல்வது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த மாலவெளியில ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இது சரீர பிரகாரமான இருப்பதை விட அதிகமானதை குறிக்கிறது. முழுமையாக கிடைக்கும் தன்மை, தயார் நிலை மற்றும் உயர்ந்த நோக்கத்திற்காக நான் உன் கூட இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென். இருக்கிறவராகவே இருக்கிறேன். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம், மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஹினேனி, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1, எல்லாவற்றுக்கும் முன்பாகவே நான் இருக்கிறேன். இந்த முழு உலகம் படைப்பதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். இப்பொழுதும் நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆதியிலே தேவன், அப்போ ஆதி முதலாய் இருக்கிறேன் இருக்கிறேன். ரெண்டாவது, காரணமே இல்லாமல் நான் உன்மேல் அன்பாக இருக்கிறேன் என்று அர்த்தம். ரெண்டாவது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றால் ரெண்டாவது அர்த்தம், காரணமே இல்லாமல் உன்மேல் நான் அன்பாக இருக்கிறேன்.
ஒரு நபர் நம்மளோட கூட சேர்றாங்க அப்படின்னா ஏதோ சம்திங் எதிர்பார்க்கிறாங்க. நாம ஒரு நபரோட கூட போய் இணைகிறோம் அப்படின்னா ஏதோ சம்திங் நாம எதிர்பார்க்கிறோம். பட் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னா அந்த அன்பு காரணமே இல்லாமல் நம்மேல் அவர் அன்பாக இருக்கிறாராம். நாம் அன்பாக இல்லாத நேரத்தில் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். நாம் செய்த நீதியின் கிருபை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம், என்னுடைய பாவங்கள் நிமித்தம், என்னுடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நான் பாவியாக இருந்த பொழுது ஆண்டவர் நம்மேல் அன்பாக இருந்தார். காரணமே இல்லாமல், நாம் நல்லவர்களாக இல்லாத நேரத்தில் அவர் நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தார். இன்றைக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு விரோதமாக எவ்வளவோ காரியம் செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். வா, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் போன்றவர்களுடைய வெளிச்சம் எல்லார் மேலையும் இருக்கிறது, எல்லா இடத்திலையும் விடுகிறது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அது நீதிமான்களா துன்மார்க்கர்களா, அவங்க எப்படி இருந்தாலும், அந்த இடம் அழுக்கானதா சுத்தமானதா எப்படி இருந்தாலும், எல்லா இடத்திலையும் எல்லார் மேலையும் சூரியன் உதிக்கிறது, வெளிச்சம் உதிக்கிறது. எல்லார் மேலையும் காற்று வருகிறது, எல்லா இடத்திலையும் காற்று வருகிறது, எல்லா இடத்திலையும் மழை பொழிகிறது, எல்லார் வீட்டு மேலையும் மழை பொழிகிறது, எல்லா நிலங்கள் மேலையும் மழை பொழிகிறது, எல்லா ஊர்களையும் மழை பொழிகிறது. நல்லவங்களா கெட்டவங்களா, நீதிமானா துன்மார்க்கனா, கர்த்தருடைய பிள்ளைகளா பிசாசின் பிள்ளைகளா, இங்க எதுவுமே இல்லை. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். தட் மீன்ஸ் காரணமே இல்லாமல் அவர் நம்மேலே அன்பாக இருக்கிறார். அண்ட் மூன்றாவது, தற்காலத்தில் இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தற்காலத்தில் இருக்கிறார். ஐ வாஸ் அப்படின்னு இல்லை, ஐ ஆம் அப்படின்னு இருக்கிறது. இருந்தேன், இருப்பேன் அப்படின்னு இல்லை, இருக்கிறேன். இன்னைக்கு வாஸ்தா இருக்கிறேன், நாளைக்கு வாஸ்தா இருக்கிறேன், நேத்து வாஸ்தா இருக்கிறேன், இருக்கிறேன், இருக்கிறேன். ஆல்வேஸ், எப்பவும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் இருக்கிறேன். ஆயாம், இருக்கிறேன், இருக்கிறேன். நான்காவது, உன்னுடைய அடையாளத்தை சொல்வதற்கு முன்பாக உன்னுடைய அடையாளமாக நான் இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய அடையாளத்தை சொல்வதற்கு முன்பாக அவருடைய அடையாளமாக அவர் நமக்கு இருக்கிறார். உங்க பேர் என்ன? சாந்தி. உங்க பேர் என்ன? எட்வின். உங்க பேர் என்ன? குமார். உங்க பேர் என்ன? ரோஸ்லேன். யா, ஹலோ, என்னுடைய பெயர் ஆதாம் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? அப்படி சொல்லும் பொழுது அவர் இருக்கிறார். என்னுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன், நான் சாப்பிட்டேன், நான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்பொழுது அவர் அங்கே இருக்கிறார். நமது அடையாளமாக இருக்கிறார். நம்முடைய அடையாளம் என்ன என்று சொல்வதற்கு முன்பாகவே அவர் நமக்கு அடையாளமாக இருக்கிறார். ஆபிரகாமுடைய பெயரை சொல்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தேவனாக இருப்பேன். அவர் நமக்கு அடையாளமாக இருக்கிறார். என்னுடைய அடையாளத்தை, உன் பேர் என்னப்பா? ஆதாம். ஆதாம் அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார், உன்னுடைய அடையாளமாக. ஐந்தாவது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னுடன் நெருக்கமாகவே இருக்கிறேன், உன்னோடு கூட நெருக்கமாக இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன். நீ என்னுடன் இரு அப்படின்னு கிடையாதுங்க, நான் உன் கூட இருக்கிறேன்.
பொதுவா நம்ம சிலர்கிட்ட சொல்வோம், அதாவது நாம யாருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட சொல்வோம், நீ என் கூட இருந்தா நான் உனக்கு உதவி செய்யறேன். நமக்கு யாராவது உதவி செய்யறவங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம கிட்ட சொல்வாங்க, இங்க பார்ப்பா, நீ என் கூட இரு, நீ என் கூட இருந்தீன்னா நான் எல்லாம் செய்யறேன். நீ வேற யார்கிட்டயா போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நான் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. பொதுவா உதவி செய்கிறவர்கள், நன்மை செய்யறவங்க சொல்வாங்க, நீ என் கூட இரு. பட் இங்க கர்த்தர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. நான் உன் கூட இருக்கிறேன். பயங்கரமான வார்த்தைங்க. நான் உன் கூட இருக்கிறேன். Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீ என் கூட இரு, இருந்தா நான் உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். தலைவர்களே, தலைவிகளே, சேனைகளின் கர்த்தர் யாவே சபையோத் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆறாவது, நான் நீயாக மாறி இருக்கிறேன். நான் நீயாக மாறி இருக்கிறேன் அப்படின்னா, சிலுவையில் அவர் ஆதாமாக மாறி இருக்கிறார். ஆதாமின் மீறுகள் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, ஆதாமின் அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். ஆதாமுக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை, அந்த தண்டனை, ஆதாமினுடைய பாவம் இயேசுவின் மேல் விழுந்தது. தோத்திரம். அந்த இயேசு நானாக மாறி எனக்காக சிலுவையில் தொங்கி இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் நீயாக மாறி இருக்கிறேன். நான் ஆதாமாக மாறி இருக்கிறேன். நான் மலராக மாறி இருக்கிறேன். நான் ஜேக்கப் ராபர்ட்டாக மாறி இருக்கிறேன். நான் தியாகராஜனாக மாறி இருக்கிறேன். நான் மணியாக மாறி இருக்கிறேன். நான் ஆதாமாக மாறி இருக்கிறேன். வாவ் வாவ், எவ்வளவு மகிமையான காரியம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்ம பேரையும் அதுல சொல்லிடலான்னு நினைக்கிறேன். உங்க பேரை சொல்லுங்க. ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்றேன்ல, அந்த மாதிரி உங்க பேரை சொல்லுங்க. நான் இப்படி சொல்ல விரும்புறேன், என் பேர் ஆதாம், ஆதாமின் தேவன். ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன அப்படின்னா, தேவன் ஆதாமாக மாறி இருக்கிறார். Oh my God, oh my God, oh my God. Praise the Lord. ஸ்தோத்திரம். ஏழாவதாக, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக, வெற்றியாளனாக நான் உன் கூட இருக்கிறேன். அப்போ இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் 1, எல்லாவற்றுக்கும் முன்பாக நான் இருக்கிறேன். காரணமே இல்லாமல் உண்மையில் அன்பாக இருக்கிறேன். அண்ட் தற்காலத்தில் இப்பொழுதும் நான் இருக்கிறேன். உன்னுடைய அடையாளத்தை நீ சொல்வதற்கு முன்பாக உனக்கு அடையாளமாக இருக்கிறேன். அண்ட் நான் 5வது, உன்னுடன் நான் நெருக்கமாக இருக்கிறேன். அண்ட் 6வது,
நீயாக நான் மாறி இருக்கிறேன். உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக நான் உன் கூட இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா இந்த 7 அர்த்தங்கள் அதற்குள்ளார இருக்கிறது. இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் யாராக இருந்தார் அப்படின்னா ஹையாக இருந்தார். யாராக இருக்கிறார்? ஹவ்வாக இருக்கிறார். யாராக இருப்பார்? ஹீயாக இருப்பார். இப்ப இங்க நம்ம அந்த எபிரேய எழுத்துக்கள்லையும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, ஹையா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து யோட் அப்படிங்கிற எழுத்து, ஹவ்வா அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து ஹே அண்ட் வாவ் அப்படிங்கிற அந்த 2 எழுத்து, அண்ட் ஹியா அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து யோட் அப்படிங்கிற எழுத்து. இப்ப இந்த 3 வார்த்தைகளிலிருந்து யோட் ஹே, வாவ் ஹே ஆகிய இந்த 4 எழுத்துக்களை இணைத்தால் என்ன வார்த்தை வருதுன்னா யாவே, யெகோவா என்கிற வார்த்தை. அப்படி என்றால் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் யார் என்றால் யெகோவா. யெகோவா, அந்த யெகோவா யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹினானி, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நான் என்னவாகவும் வாழ்க்கையில இருக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் ஜீவப்பமாக, நானே ஜீவப்பமாக இருக்கிறேன், நானே ஒளி வெளிச்சமாக இருக்கிறேன், நானே வழியாக இருக்கிறேன், நானே மெய்ப்பனாக இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன், நானே ஜீவனாக இருக்கிறேன், நானே சத்தியமாக இருக்கிறேன், நானே திராட்சை செடியாக இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்ன யெகோவாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில தோத்திரம் ஜீவப்பமாக, வெளிச்சமாக, வழியாக, மெய்ப்பனாக, உயிர்த்தெழுதலாக, ஜீவனாக, சத்தியமாக, திராட்சை செடியாக அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹினானி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உயர்ந்திருப்பாராக. நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறவராகவே இருப்பாராக.